பைக் லோன் நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து முடித்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விலாக் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நான் எதுக்காக இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த லோன் வாங்கி எப்படி நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து லோன் வாங்குகிற ஐடியாவே வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கிற லெசன்ஸ் வந்து என்ன, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மெயினாக நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ நம்ம வந்து லோனை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கலாம். குட் லோன், பேட் லோன், டாக்ஸிக் லோன், இந்த மாதிரி 3ஆக வந்து நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ இதில் இந்த பைக் லோன் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இது அப்படிங்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து இந்த லோனை வந்து கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே திங்க் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பைக் லோன் வந்து வச்சுருந்தேன். என்னோடய வண்டி வந்து என்டார்க், டிவிஎஸ் என்டார்க்கு. ஸோ அது வந்து 24/5/2025 வந்து லோன் வந்து வச்சுருந்தேன். அதை க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 31/12/2025, ஓகேங்களா? ஸோ 7 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 7 மாதத்தில் வந்து 6 மாதம் டியூ வந்து போட்டிருந்தேன். 7 மாதத்தில் வந்து க்ளோஸ் பண்ணேன். அந்த வருஷ கடைசியில் அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணேன், ஓகேங்களா? வண்டி புக்கு வச்சதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கையில் கிடச்ச அமௌண்ட்டு 23,500. இதுக்கு நான் வந்து கட்டின அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 24 ஜூன் 24 4,850 ரூபா கட்டியிருக்கிறேன். 4,850 ரூபா டியூ 6 மாதத்துக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜூலையில் 4,900 ரூபா வந்து கட்டியிருக்கிறேன். 50 ரூபா சில்லறையிலேன்ட்டு 4,900 ரூபா கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 2 மாதமும் 5,000 வந்து கட்டியிருக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வந்து கட்டியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் லேட்டு டேட்டில் வந்து கட்டியிருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆமாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டியூ வந்து இடையில வந்து பெண்டிங் வந்து இருந்தது. கடைசியாக வந்து 24 30/12 வந்து க்ளோஸ் பண்ணேன். 12,740 ரூபா வந்து கட்டி வந்து க்ளோஸ் பண்ணேன். ஸோ நான் வாங்கினது வந்து எவ்வளவு? 23,500 ரூபா என்னோடய கைக்கு வந்தது. இந்த வண்டி டியூ வந்து வைக்கிறம்போது அவங்க கொடுக்குற எல்லாத்துலேயுமே வந்து சைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஃப்ரெண்டு அல்லது வேறு யாராட்டும் ஜாமீன் கையெழுத்து வந்து யாராட்டும் வந்து போடணும். ஸோ அவங்களுக்கு வந்து சொந்த வீடு வந்து இருக்கணும். இது வந்து கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் வந்து சைன் போட்டு எல்லாமே வந்து வாங்கிச்சு. 23,500 ரூபா, 25,000 ரூபா வந்து கேட்டிருந்தது. அவங்க வந்து அந்த சலான் வந்து செக் பண்ணுறப்போ 1000 ருபீஸுக்கு எனக்கு வந்து ஒரு சலான் வந்து இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து நான் அந்த டைமில் நான் வந்து வெளியே போகலை. பட் எங்கேயோ தேனியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற மாதிரி, நான் திருப்பூரில் இருக்கிற தேனியில் வந்து இதாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சலான் 1000 ருபீஸுக்கு வந்து இருந்தது. ஸோ அப்போ 24,000 தான் வந்து இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு 23,500 தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ 23,500 ரூபா கையில் வாங்கி நான் வந்து இந்த 7 மாதத்தில் நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,490 ரூபா கட்டியிருக்கிறேன், ஓகேங்களா? கையில் வாங்கினது எவ்வளவு? 23,500 ரூபா. அப்போது வட்டி அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 8,990 ரூபா வட்டி மட்டும் நம்ம வந்து பே பண்ணியிருக்கிறோம் 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து பணம் வாங்குகிறோம், வட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி பார்க்காம, இந்த 2025ல் சில நாட்கள் வந்து வீட்டில் வந்து அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லாமல் நாங்கள் வந்து கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுச்சு. ஆக்சுவலாக அரிசி வந்து நான் எடுக்கிற சிப்பம் பார்த்திங்கன்னா 1,950 ரூபா, ஓகேங்களா? இதை வந்து அதை அரிசியாக நம்ம டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு நான் வந்து சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து வேல்யூ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து மைண்டே வந்து வராது.
ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கையில் தான் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்து யோசிச்சு என்னடா பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா கடனுக்கு வந்து வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதுலேயே லைஃப் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா அது முடியவே மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் இப்போவுமே வண்டி புக்கை வைக்கிற நிலமை தான் இருக்குது. பட் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இப்போ வந்து நம்ம லோன் வந்து வாங்கக்கூடாது. அப்படி ஏதாட்டும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் வண்டியே விற்றுறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து வந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபுல்லாக வட்டியிலேயே வந்து எல்லாமே போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல லோன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக. வண்டி லோன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி புக்கை மட்டும்தான் கொடுக்குறோம். வண்டியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டிகிட்டு வந்து இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரச்சனையே வந்து கிடையாது. இது வந்து நான் வந்து கரெக்டாக டியூ வந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்து கட்டியிருந்தேன்னா 4850 × 6 போட்டோம் அப்படின்னம்னா நான் வந்து 29100 தான் கட்டியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3500 வந்து எக்ஸ்ட்ரா போனது வந்து எதனால் அப்படின்னா நான் கொஞ்சம் டியூ வந்து லேட்டாக கட்டணுங்காட்டி. ஸோ நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறனால நம்ம லேட்டாக வந்து கட்டுறோம். லேட்டாக கட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம அந்த வட்டிக்கு நம்ம வட்டி கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து இன்னுமே அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பணம்லாம் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வண்டி புக்கை வச்சு நம்ம வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல லோன் தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து அடகு வச்சு நம்ம வந்து வாங்குறங்காட்டி இன்ட்ரெஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். பட் இதில் என்னென்னா பேங்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் 2 வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரைவேட்டில் லோக்கல் இதில் தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 3 ரூபா வட்டி அந்த மாதிரி வந்து இருக்கும். அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல லோன் கேட்டகரியில் தான் வந்து வரும் வண்டி புக் வச்சு லோன் வந்து வாங்குறது. பட் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி புக்கை வச்சு லோனும் வாங்கிட்டு வண்டியுமே வச்சு மறுபடியுமே வந்து லோன் வந்து வாங்குறது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ அந்த மாதிரி லோனுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வண்டியை வந்து நம்ம அப்படி விடும்போது வண்டியிலேருந்து நிறைய பார்ட்ஸை வந்து மாற்றுறதுக்கான ப்ராபபிலிட்டிலாம் வந்து இருக்குது அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் வந்து வச்சு வாங்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வண்டி புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லோன் கரெக்டாக கட்டி முடித்தோம்னா அது வந்து எந்த லோனுமே வந்து நம்ம லேட்டாக கட்டணும் அப்படின்னம்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்து எதுக்குடா இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சுரும். பட் நம்மளோட சுச்சுவேஷன்னால் நம்ம அதை வேணுனே பண்ணுறதில்ல, ஜென்யூன் பீப்புள். ஆனால் அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் டிலே ஆகிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே இதுலேயே போயிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போது எனக்கு வண்டி புக்கு கையில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அசட், இது அசட் கிடையாது ஆக்சுவலாக. பட் நம்மள்கிட்ட ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்காக அந்த லாஸ்ட்டு டேயில் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சேன். இதில் இடையில வந்து நான் லேட்டாக கட்டுறப்போ என்ன ஆகுதுன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஜாமீன் கையெழுத்து போட்டான்ல அவனுக்கு வந்து வீட்டுக்கு வந்து போய் காலங்காத்தால் போய் நின்றுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து வரல, அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க. மேபி அங்கே பக்கத்தில் போகிறப்போ அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்களா என்ன எதுன்னு தெரில. பட் அதுக்கு முன்னத்தினால தான் நான் வந்து ஒரு டியூ வந்து கிளியர் பண்ணி விட்டேன். 2 டியூ பெண்டிங் இருந்தது, ஒரு டியூ வந்து கிளியர் பண்ணி விட்டேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா மன உளைச்சல் ரிலேட்டடான இது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ லோன் அதனால் வந்து நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே நான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அடுத்த இதில் இதே மாதிரி வந்து ஒரு லோன் வந்து க்ளோஸ் பண்ணால் அந்த இதை வந்து அடுத்த இதில் வந்து பார்க்கலாம். ஸோ மேபி இது வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிடக்கூடாது. ஓகே, இந்த ஆங்கிளில் வந்து திங்க் பண்ணணும். ஸோ 8990 அப்படிங்கிறத நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னம்னா அதை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஓகே நம்ம பணம்லாம் இப்படி தான் போயிட்டுருக்குதா அப்படிங்கிறது வந்து வரணும் அப்படிங்கிறது கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.